ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கே ஒரு சூப்பரான 6 பைஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. சிஎஸ்கேவோட ஆக்ஷன் வரலாற்றிலேயே இது மாதிரி பண்ணதே இல்லைப்பா, ரொம்ப சந்தோஷம்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். எப்போவுமே ஒரு ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கேவோட சிஇஓ காசி தாத்தா இருக்கார்ல, அவர் ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு. அதில் அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே ஒரு தனி ஆர்வம் இருக்கும். அவர் இந்த வாட்டியும் அதான் சொன்னார், தலைவன் சொன்னால் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாங்கள் நினைச்சதை கரெக்டாக பண்ணோம். குறிப்பாக தலைவன் எங்கள்கிட்ட என்ன வேணும்னு சொன்னானோ அதைத்தான் நாங்கள் பண்ணோம். இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்க போகுது, தலைவன் கண்டிப்பாக வர்றான் அண்ட் அவனும் விளையாடுறான். இதை தாண்டி தலைவனுக்கு பிடிச்ச பிளேயர்ஸும் தலைவன் வேணும்னு நினைச்ச பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எப்பயும் போல சப்போர்ட் பண்ணுங்க, இந்த வருஷமும் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அழகாக கியூட்டாக சொல்லிட்டு போயிட்டாரு. எஸ், ஆப்வியஸ்லி தோனி கூட துபாயில் தான் இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்ஷன் டேபிளுக்கு வரலையே தவிர ஒரு பெரிய டிஸ்கஷன் தோனி கூட அங்கே போயிருந்திருக்கு. ஸோ தோனி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த பிளேயர்ஸ் யார் யாருக்கெல்லாம் போனாங்களோ அது எல்லாமே தோனி கொடுத்த ஐடியா தான். இவங்க எடுங்க, இல்லை இவங்களை எடுங்க, இல்லை இவங்க கிடைக்கலன்னா இவங்களை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவர் தான் கேப்டன்சி பண்ண போறாரு. ஆப்வியஸ்லி அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. சிஎஸ்கேவோட சிஇஓ காசி தாத்தா இப்படி ஒவ்வொரு வாட்டியும் சொல்றப்பையோ அது ஒரு நல்லா இருக்கும். அப்பா சூப்பர்ப்பா, பிளிஸ்ஸுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் இந்த வாட்டி ஐபிஎல் என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்து. இந்த 6 பை பற்றியும் என்ன, இதில் சூப்பரான பை எது, அண்ட் பிளேயிங் 11 நீங்கள் சொல்லுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் உங்களை சந்திக்கின்றேன். அனில் தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள்.